அனைவருக்கும் நிகழ்ச்சி வணக்கம். இன்று ஒரு நான் எங்களோட ஃபிலோசோஃபியில் இருக்கிற ஒரு ப்ரெசன்டேஷன் நாங்கள் செய்திருக்கோம். அதனை பற்றி நான் உங்களுக்கு கூறப்போகின்றேன். இது 3 கேள்விகளுக்கு நாங்கள் விடை கொடுக்க வேண்டும். அப்போ நானும் உங்களுக்கும் இதனை கூறுகிறேன். முதலாம் கேள்வி என்ன ஆகும் என்றால், என்ன விடயங்கள் எங்களை கொஞ்ச நேரத்துக்கு நல்ல சந்தோஷமாக இருக்கும், ஆனால் கன நேரத்துக்கு மிகவும் பிரச்சனையாக இருக்கும். என்ன ஆகும் என்றால், உதாரணமாக நாங்கள் ஒரு சின்ன übermäßiges Konsumverhalten அல்லது kurzfristige Belohnungen என்று போன்றது சொல்லலாம். அது ஜெர்மன் மொழியில். அதில் என்ன முடியும் என்றால், சோஷியல் மீடியா இத்துடன் போன்று மாறுதி எல்லாம் ஆகும். அல்லது உதாரணமாக ஒரு பொருளை கூடுதலாக பாவிப்பதற்காக அதுக்கு கூட நேரம் அதை பாவிக்கும் அது கூட காலம் இதனை பாவிக்கும் பொழுது அதுக்காகவும் உங்களுக்கு சந்தோஷம் குறையும். அது வாழ்க்கையின் சந்தோஷம் குறையும். இதே போல் உங்களுக்கும் நிறைய வேறு விடயங்கள் உங்களுக்கு அது மூலமாக நடக்கும். இரண்டாம் கேள்வியில் இப்போ நல்ல லக் என்றதுக்கும் கெட் லக்குக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்றால், உதாரணமாக குட் லக் என்றால் உதாரணமாக உங்களுக்கு ஒரு மிக சந்தோஷமான விடயம் இத்திறன் அது உங்களுக்கு மிக சந்தோஷமாக இருக்கும். அது பார்க்க இல்லை ஒரு பாசிட்டிவானது. ஆனால் நல்ல பேட் லக் அது கெட் லக் என்ன ஆகும் என்றால், உதாரணமாக ஒரு நெகட்டிவானது இது உங்களுக்கு விருப்பமே இருக்குல்ல, ஆனால் அது வந்துட்டுன்றும் கூறலாம். இப்போ gewohnheitக்கும் லுஸ்ஸுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்றால், அது நீங்கள் நார்மலாக செய்கிறதும் இத்துடன் உங்களுக்கு இது உங்களுக்கு உடம்பே சொல்கிறது இது செய்யணுமென்றதுக்கு என்ன வித்தியாசம் என்றால், உடம்பே நார்மலாக செய்வது அது நீங்கள் ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு வாரத்துக்கு ஒருக்கா செய்வீங்க. இத்தனை அது மிகவும் உச்சமாகவும் இருக்கும். மற்றதிலே அது ஒரு அப்பங்கிக்காக இருக்கும். அது நீங்கள் அதை ஒவ்வொரு முறையும் செய்யணும் என்று இருக்கும். இது மட்டும் ஒரு சின்ன நேரத்துக்கு தான் சந்தோஷமாக இருக்கும். இதான் நன்றி ஒரு நேரம். நன்றி, வணக்கம்.